வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. பூமி பூஜை ஏன் பள்ளம் தோண்டி போடணும், இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல் செய்ய வேண்டிய வேலை பூமி பூஜை தான் போடணும். அது பூமி நம்ம ஒரு பூஜை என்றாலே அது ஒரு தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், கற்பூரம் இதெல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் வசதி இருந்தால் பழம், நிறைய பழங்கள், ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு பண்ணலாம். இதுதான் ஒரு பூஜை முறை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஒரு பூஜை போடணும் அப்படின்னும் பொழுது இதையே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம முன்னோர்கள் வேற ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. பள்ளம் தோண்டி அதில் ஒரு செடியை நட்டு அதில் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பள்ளம் வருது. ஏன் இதை அந்த பள்ளத்தை செஞ்சு பூஜை பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணதுக்கப்புறம் அதை மட்டம் பண்ணிடுவோம். எங்கேயுமே மேடு பள்ளம் இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் பண்ணால் தான் அந்த பூஜையை போட முடியும். ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் பண்ணணும். அப்போ தான் அந்த வேலை தடை இல்லாமல் தொடர்ந்து நம்ம செஞ்சு அந்த வீட்டு வேலையை முடிக்க முடியும். அப்போ அதுக்கு உண்டான இடம் எதுன்னு நம்ம முன்னோர்கள் அழகாக கணிச்சிருக்காங்க. அதுதான் வடகிழக்கு பகுதி. வடகிழக்கு பகுதியில் பள்ளம் ஏற்படுத்தும் பொழுது அங்கே மற்ற திசைகள்லாம் மேடாக போயிடும். அப்போ ஜென்ரலாகவே வடகிழக்கு பகுதி பள்ளம் இருந்தால் அந்த இடம் ஒரு சிறப்பான இடம்னு சொல்கிறோம். அதுக்கு காரணமே இதுதான். நம்ம முன்னோர்கள் அதை அழகாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு பகுதியில் நீங்கள் ஒரு பள்ளத்தை தோண்டி அங்கே பூஜை பண்ணுங்கள். அப்படி பள்ளம் வடகிழக்கில் பண்ணும்பொழுது மற்ற திசைகள்லாம் மேடாகிடுது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மற்ற வேலைகள்லாம் சீக்கிரமாக உங்களால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக தான் வடகிழக்கு பகுதியில், அதாவது மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில் பள்ளம் முதல்ல தோண்டி அதில் பூஜை பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்டுக்காக தான் வடகிழக்கு பகுதியில் பூஜை போட ஆரம்பித்தது. ஆனால் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீடு எங்கே கட்டுறீங்களோ அந்த இடத்துல வடகிழக்கு பகுதியில் பூஜை போடுங்கன்றாங்க. இப்போ ஒரு சின்ன இடத்துல நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா தாராளமாக அது பண்ணலாம். பெரிய இடத்துல வீடு கட்டும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் ஒரு பள்ளம் தோண்டி பூஜை போடுறீங்க அப்படின்னா அது ஒரு தவறான இடமா போயிடும். ஏன்னா இருக்கக்கூடிய காலி இடம் ரொம்ப பெரிய இடம். அதில் நீங்கள் வீடு ஒரு சின்ன வீடாக கட்ட போகிறீங்கன்னும் பொழுது அந்த இடம் தேர்வு பண்ணுற இடம் அது தெற்கும் மேற்கும் சார்ந்து வந்துடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பூமி பூஜை போட்டிங்கன்னா வேலை கொஞ்சம் தடங்களாக இருக்கும், இல்லை வீடு கட்டி முடிக்க முடியாமலும் போயிடும். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில் நீங்கள் பூமி பூஜையை ஒரு பள்ளத்தை தோண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலை கண்டினியூவாக நடந்து முடியும், எந்த தடங்களும் இல்லாமல். இதுக்காக தான் பூமி பூஜை போடும்போது பள்ளம் தோண்டி பூமி பூஜை போடுற முறையை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் கட்டுறதுக்கு முன்னாடியே, அதாவது அது என்னென்னா அந்த பூமி பூஜை போகிறதுக்கு முன்னாடியே முதல்ல போர் போடணுன்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் 99% ஆஃப் மக்கள் வீடு கட்ட முடியாமல் அந்த இடத்த விற்றுட்டு போயிடுறாங்க. இல்லை அவங்களால வீடு கட்ட முடியாமல் அப்படியே நிற்குது. காரணம் என்னென்னா வடகிழக்கு பகுதியில் பள்ளம் பண்ணணும், அதில் நோ டவுட்டு. அந்த பள்ளம் நம்ம ஒரு சின்ன பள்ளமாக கூட இருக்கலாம். அதனால தான் ஒரு அடி ஆழம் எடுத்து நீங்கள் பூஜை போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வகுத்தது. ஆனால் இப்போது பள்ளம் தானே பண்ணணும், போர் போட்டாலும் அது பள்ளம் தானே அப்படின்ற கான்செப்டில் நிறைய பேர் போர் போடுறாங்க. போர் போடுறது நல்லது தான், ரைட்டு. ஆனால் அந்த இடம் அவங்களால கட்ட முடியாமல் போயிடுது. இது காரணம் என்னென்னா அது மக்கள் அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நீங்கள் போர் போடும்போது கீழேருந்து வரக்கூடிய மண்ணெல்லாம் அந்த போர் சுற்றி தான் இருக்கும். அப்போ அந்த போர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி 600 அடி 1000 அடி போர் போடும் பொழுது அதுலேருந்து வர மண் பக்கத்துலேயே அங்கேயே தான் இருக்கும், அந்த போரை சுற்றியே தான் இருக்கும்.
அப்போ வடகிழக்கு பகுதி உயர்ந்து போகுது, மற்ற திசைகள்லாம் வந்து பள்ளமாக இருக்குது. இந்த காரணத்தினால நிறைய வீடுகள் வந்து கட்ட முடியாமல் போயிட்டு அவங்க விற்றுட்டு போயிடுறாங்க, இல்லை விற்கிறதுக்கும் சிரமப்படுறாங்க, வீடும் கட்ட முடியல, அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இந்த இந்த விஷயத்தை வந்து அவங்க மக்கள் வந்து கோட்டை விடுறதுனால அவங்களால ஒரு சரியான முறையில் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியல. கடைசியில் பணம் தான் அவங்களுக்கு வந்து விரயமாகுது. இன்றைக்கி போயிட்டு நான் ஒரு இடம் பார்க்குறேன், அதாவது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட மாற்றம் வந்து அவங்க பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பிளான் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை அந்த பிளானை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணி ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்படி செய்யும்போது மறுபடியும் அவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்தது அப்படின்னு அந்த இடத்த வந்து கொஞ்சம் நிதானமாக பார்க்கும்பொழுது, அவங்க வடகிழக்கு பகுதியில் ஒரு இந்த மீந்து போன ஜல்லி எல்லாம் கொண்டு போய் எக்ஸாக்ட் வடகிழக்கு கார்னரில் கொட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு ஒரு 10 தாளா ஜல்லி இருக்கும். அந்த வடகிழக்கு பகுதியில் அந்த ஜல்லி கொட்டி வச்சதுனால அவங்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். நான் போய் அதை பார்த்துட்டு முதல்ல இந்த ஜல்லியை வாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜல்லியை வாரி கொட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரர் வந்தார். இது மாதிரி எனக்கு நான் செய்ய போகிறேன்னாரு. சரி, நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க, என்ட்ரன்ஸ் மாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி லிண்டில் லெவலில் அந்த செங்கல் செவுறு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வைக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் மாற்றி என்ட்ரன்ஸை மாற்றி ஒரு நிறைய மாற்றங்கள் வந்தது. காரணம் என்னென்னா, இந்த வடகிழக்கு பகுதியில் கொட்டி வச்சிருந்த ஜல்லியால் அவங்களுக்கு வந்து குழப்பம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம வீடு கட்டுறீங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதி எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அதாவது நான் இடம் இல்லாத பக்கத்தில் எங்களுக்கு இதெல்லாம் இடம்லாம் கிடையாதுங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி மெட்டீரியலை வர வச்சு அன்னன்னைக்கு வேலையை முடிங்க. ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க வடகிழக்கு பகுதியில். வடகிழக்கு பகுதியில் நீங்கள் சாதாரண ஒரு குப்பையை குமிச்சு வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், குழப்பத்தை உண்டு பண்ணும். ஒரு சரியான மனநிலையில் உங்களால் இருக்க முடியாது, வேலைகள் வந்து தடைப்படும், வீண் விரயமாகும். இதனால தான் நம்ம வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்காரங்கள்லாம் வந்து சரியாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை பார்க்குற மக்கள் வந்து அவங்க வேலை இன்னைக்கு எனக்கு முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலையை அங்கங்கே அப்படியே மெட்டீரியல்லாம் போட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு வேலை இன்றைக்கி முடிக்கிறீங்கன்னா வடகிழக்கு பகுதியை சுத்தம் பண்ணி வச்சுட்டு போங்க. உங்களுக்கும் வந்து அந்த வேலை வந்து தடை இல்லாமல் முடியும், அந்த வீட்டுக்காரங்களுக்கும் விரயம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டுக்காரங்க தான் கொஞ்சம் கவனித்து அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். ஸோ அதனால் நேற்று கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு 20,000 30,000 செலவு எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஒரு சாதாரண ஒரு மூட்டை ஜல்லி வடகிழக்கில் குமிச்சு வச்சதுனால இவ்வளோ பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது என்ன போய் பண்ண போகுது அப்படின்ற ஒரு அசால்ட்டான ஒரு வார்த்தையில் போயிடுறாங்க. பட் இது இவ்வளோ செலவு வைக்குதா அப்படின்றது, இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணுதான்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியல. ஸோ புரியாததுனால நம்ம வந்து செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த ஜல்லி வாரி கொட்டினதுக்கப்புறம் அவங்க ஒரு தெளிவான மைண்டுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் நான் கட்டணும், நான் கிரவுண்ட் ஃப்ளோரோட நிற்க மாட்டேன் அப்படின்னும் பொழுது, இப்போ வீட்டுக்குள்ளார எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட்டுன்ற கான்செப்டில் வந்ததுனால, இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் காங்கிரீட் போடும்போது மேலே கட்ட போகிற அந்த பாத்ரூம் டாய்லெட்டுக்கு ஒரு 1/2 அடி காங்கிரீட்டை இறக்கி போடுவாங்க, அந்த பாத்ரூம் டாய்லெட் இருக்கிற ஏரியா மட்டும். இப்போ இது வந்து அது பண்ணலாமான்னா அது பண்ணக்கூடாது தான். இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறிட்டாங்க மக்கள். அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பள்ளம் இருந்தால் என்ன, மேடு இருந்தால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேரியேஷன் இல்லையே. அதனால் அந்த ஒரு 1/2 அடி இறக்கி காங்கிரீட் போடுறது அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இல்லை சார், நான் எனக்கு அப்படி தான் வேணும், நான் அந்த காலத்தில் மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா தாராளமாக இருந்துக்கோங்க. ஆனால் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே கீழே இருக்கக்கூடிய நான் வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் சரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஏதாவது ஒரு ஃப்ளோரில் நான் மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னும் பொழுது
அந்த 6 அடி இறக்கி போட்ட காங்கிரீட், அதை சன்கின் டைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சன்கின் டைப்பில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மேல் ஃப்ளோர் ஒன்றா சாண்ட் போட்டு ஃபில் பண்ணி ஃப்ளோரை வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் வந்து ஈவனாக இருக்காது. அந்த ஒரு கார்னர் மட்டும் ஒரு லோ சீலிங் வந்துடும். எல்லாருக்குமே தெரியுமில்ல, ஒரு பாத்ரூம் டாய்லெட் நம்ம கட்டுறோம் அப்படின்னும்பொழுது அது வடமேற்கு பகுதியில் தான் கட்டுவோம். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ வடமேற்கு பகுதியில் நீங்கள் வந்து லோ சீலிங் போட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் உங்களை விட்டுடும். ஸோ அது இப்போ வந்து ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த லோ சீலிங் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணணும், அந்த லோ சீலிங் போட்டதை மறுபடியும் உடச்சி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சீலிங் வந்து லெவல் பண்ணணும். அது ஏகப்பட்ட செலவாகும். இப்போ இந்த மாதிரிலாம் மக்கள் வந்து மனசை மாற்றிக்கினே போகிறாங்க. எனக்கு வேண்டாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் எனக்கு வந்து பாத்ரூம் டாய்லெட் வேண்டாம், நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறேன் அப்படின்பொழுது இந்த சன்கின் டைப்பை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. உடச்சி தான் அதை பண்ணி ஆகணும். இல்லை பரவாயில்ல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நம்ம கொடுத்துட்டு தான் அது போகும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டும்பொழுது ஒரு பிளானை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளானை போட்டு நீங்கள் ஒரு 10 முறை 20 முறை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். எனக்கு இப்படி ஒன்று உட்காந்து திங்க் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு பேசுங்க. அந்த ரிவைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் அதில் எதுவும் மாற்றம் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது வந்து அப்படி மாற்றம் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு செலவு தான் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பக்காவாக பிளான் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள், மாற்றுங்க, எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து அதில் மாற்றாதீங்க. அப்படி மாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண விரயம் நிச்சயமாக உண்டு. அப்போ நீங்கள் வந்து சரியான ஆளாக இருக்க மாட்டீங்க அப்படின்றத அந்த அந்த மாற்றமே உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்போது இதை வந்து அந்த பிளானிங் என்பதை வந்து கொஞ்சம் பக்காவாக பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்க. உங்களுக்கு செலவு இல்லாமல், அதாவது வீண் செலவு இல்லாமல் வேலை உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போகும். இந்த பூமி பூஜை போகிறதுலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மொத்த இடத்தோட வடகிழக்கு பகுதியில் பூமி பூஜை போடுங்க. உங்களுடைய வேலை வந்து தடை இல்லாமல் முடியும். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.